வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். கன்னிராசி. எல்லா கிரகங்களும், அதாவது புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்காங்க. 10ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு. இப்படி தொடங்குகிறது இந்த மாதம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சுக்கிரனுக்கு ஸ்தான பலம். அப்போ சுக்கிரனுக்கு ஸ்தான பலம்னா என்ன நன்மை? சுக்கிரன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது. திருமணம் போன்ற விஷயங்கள், சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்கள், தொழிலில் ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு உகந்த நேரமாக மாறுவது. அதே போல் புது கார் வாங்குகிறோம், புது வீடு வாங்குகிறோம், இல்லை இருக்கிற வீட்டை அழகுபடுத்துகிறோம். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பானது. அதே போல் சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும், அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும், நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும். மனசில் உங்களுக்கு எங்கெல்லாம் உற்சாகம் வேண்டும், இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கிறது. அப்படிப்பட்ட நேரம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணும்போது பெரிய அளவு ரிசல்ட்டை அது கொடுக்கும். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த கிரகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போகக்கூடிய இடம் 5ஆம் வீடு. முதல்ல 13ஆம் தேதி ஜனவரி சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். தொடர்ந்து 14ஆம் தேதி மாத பிறப்பு தை மாதம், அப்போது சூரியன் போகிறார். அதை தொடர்ந்து 15ஆம் தேதி, அப்புறம் 17ஆம் தேதியில் செவ்வாயும் தொடர்ந்து புதனும் போகிறாங்க. இப்போது தனுசு 4ஆம் வீட்டில் இருந்த நால்வரும் 5ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது நன்மையாக தீமையானா மிகப்பெரிய நன்மை. இப்போது லாட்ரி சீட்டில் ஏதோ ஒரு 10,000 விழுந்தது, 20,000 விழுந்தது, சந்தோஷம். 50,000 கூட விழுந்தது, சந்தோஷம். பல கோடிகள் லாட்ரியில் விழுந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறது இந்த 5ஆம் வீடு. ஏன்னா இந்த 5ஆம் வீடு சனியினுடைய வீடு தான். ஆனால் சனியினுடைய பார்வை இல்லை. இங்கே யார் யார் போனாங்கன்னு பார்த்தா புதன் போனார், சுக்கிரன் போனார், கூட சூரியன், செவ்வாய் இவர்களும் போயிட்டாங்க. இதில் செவ்வாய் அங்கே உச்சமடைகிறார். இப்போ எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறப்பை பற்றி யோசிச்சிருந்து, இல்லை டெலிவரி டைம் அப்படின்னா நல்ல குழந்தை பிறக்கும், ஹெல்த்தி சில்ட்ரன் பிறக்கும். மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் ரொம்ப க்ரியேட்டிவாக வேலை செய்யும். எதோ நம்ம பெரியசாக சாதிக்கலாம், எதை பண்ணலாம், அப்படி வேலை செய்யும் மைண்டு. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியின் ஒரு சிறப்பு என்னம்னா, சிறப்பம்சம் பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த லைஃப் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கான காலம் இது. அப்போ 5ஆம் வீட்டில் இந்த கிரகங்களின் அணிவகுப்பு என்பது சாமானியப்பட்டதாக தெரியவில்லை. மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஜான்வரி இருக்குது. நிறைய ஆஸ்பிஷியஸ் விஷயங்கள். நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், ஒரு நல்ல ஒரு மேபி எங்கள் அப்பா 60 வயசு, அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரி சில சுபமான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலம். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்குள்ள நேர்த்தி கடன்கள், இதெல்லாம் செய்யறதுக்கான காலம். சகல விதத்திலும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலம். இந்த ஒன்று சொல்லுவாங்க ஆத்ம திருப்தி, அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும். சரி, உங்களுக்கு எந்த அளவு உயர்வு வரும் அப்படின்னா அது ஒன்று சொல்லுவோம். 5ஆம் இடம் என்பது நிச்சயமாக உயர்வை தரும். ஆனால் அது எந்த அளவு உயர்வு என்பது உன் பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம்னு வேறு. அப்போ அதை பொறுத்தது. அப்போ நீ என்ன பேங்க்கில் போட்டிருக்க அதை கொஞ்சம் இப்போ விட்ரா பண்ண முடியும். அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அது நடக்கக்கூடிய காலம். எதிர்பாராமல் தனவரவு உண்டு. திடீர்னு தாத்தா சொத்து ஏதோ ஒன்று இந்த சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர்
அவருக்கு வாரிசே இல்லை, அவருக்கு தூரத்து சொந்தம் நீங்கள் தான், உங்களுக்கு சொத்து வரும். நம்ம வாங்கின பொருட்களின் விலை பன்மடங்காகும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றோன்னாலும் பெரிய அளவு காசு வரும். இந்த மாதிரி பல விதங்களிலும் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் ஒரு எக்ஸைட்டிங் பீரியட் இந்த ஜனவரி மந்த். இதில் உங்களுடைய உயர்வு என்பது நிச்சயிக்கப்படுகிறது. ரொம்ப சிறப்பான மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.